களில் கை தூக்கி எடுத்தவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஜான் ஜெபராஜ் கூட இருப்பார். கண்டிப்பாக உறவுகள் யாரும் இல்லாத போதும் அவரு கூட இருப்பார். மனுஷன் எத்தனை பேர் தூஷிக்கட்டும், ஆனால் அவர் மனம் அடையாது. பிகாஸ் ஜீசஸ் வித் ஹிம். கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார். மனிதனின் தூஷணைகளை அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவர் கூட தேவன் இருக்கிறார். அவரை கொண்டு வந்து நிறுத்துவார். மீண்டுமாக கூட அவர் நிலையில் நிறுத்துவார். அதே போல் முன்னால் சிரிச்சு பின்னால் அடிக்கும் பொறாம கூட்டம் மாறல. யாராச்சும் மேலே வந்தாலே போதும் சொல்லாலே தள்ளும் குழிக்குள்ள. அதுதான் இன்றைக்கி நடக்குது. மனைவியே துரோகம் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எந்த மனைவியும் ஊழியத்தில் ஒரு அருமையான கணவர் கிடச்சிருக்காரு. அந்த கணவரை கணவரோடு சேர்ந்து இணைந்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்னும் அநேகரை லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிறார் ஜான் ஜெபராஜ். மில்லியன் பீப்புள் அவரால் வந்திருக்காங்க. அவர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரோட பாட்டை கேட்டு மனம் மாறிது மாறினவங்க. அவர் நியாயம் தீர்க்க ஊழியத்தை செய்யலை, குறை சொல்கிற ஊழியத்தை செய்யலை. அவர் கீழே விழுந்தவங்களை தூக்கி எடுக்கிற ஊழியம் தான் செஞ்சுருக்காரு. அவர் கர்த்தரின் பார்வையில் நல்ல மனிதனாக இருந்திருக்காரு. அதனால் இது அவருக்கு ஒரு சோதனை. யோபுக்கு எத்தனையோ சோதனை வந்துச்சு. யோபுக்கு எல்லாமே இழந்து போகிற நிலைமை வந்துச்சு. மனைவி கூட நிற்கலை. கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து உயிரை விடுன்னு சொன்னாங்க. அதே இன்றைக்கி மனைவியே அகேன்ஸ்டாக இருக்காங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேவன் அவரை மீண்டுமாய் கூட கொண்டு வருவார். அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை, பொய்யான வழக்கு என்பதை தேவன் நின்று நியாயம் தீர்ப்பார். அவரே நியாயாதிபதி. ஒருவனை தூக்கி விடுகிறவர் அவர் பார்த்துக்கொள்வார். அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன். அந்த மனுஷனை பற்றி சொல்வதற்கு நம்ம யாருக்கும் தகுதி இல்லை. அவர் விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் தேவன் அவருக்கு நியாயம் தீர்ப்பார். நீங்கள் அதை சொல்லாதீங்க. சினிமா நடிகர்களுக்கு பேசுகிறார் ஒரு காந்தராஜன் ஒருத்தர். அவர் ஜான் ஜெபராஜுக்கு பேசுகிறார். அவருக்கு என்ன தெரியும்? ஜான் ஜெபராஜ் பற்றி என்ன தெரியும்? அவர் கூட இருந்து பார்த்தாரா? இல்லை அவருக்கு பிஏவா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவரை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்காரு. ஜான் ஜெபராஜ் சார், நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு கணக்கு கேட்பார். அது மாதிரி ஒரு பாட்டியம்மா பேசுகிறாங்க. அவன் ஒரு காமுகன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா பக்கத்துலேருந்து? உங்களுக்கு தெரியுமா? உங்களோட அக்கா பையனா? யார்? அவரை குற்றம் சொல்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்களாம் ஒழுங்கான்னு கொஞ்சம் பாருங்கள். அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் பேசிகிட்ருக்கீங்க. பேசாதீங்க யாரும். கடவுளுடைய தாசன் அந்த பையன். அவரை நீங்கள் யாரும் குற்றப்படுத்துனீங்கன்னா நீங்களே குற்றவாளியாக தீர்க்கப்படுவீங்க. மீது 4 கை உங்கள் மேலே 4 விரல் உங்கள் பக்கம் நீட்டிருக்கு. நீ பெரிய குற்றவாளி. ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் நல்லவர்னு நான் சொல்ல வரல. தேவன் ஒருவர் தவிர இங்கே நல்லவன் ஒருவருமே இல்லையே. பாவம் செய்யாத மனிதன் இங்கே உலகத்தில் யாரும் கிடையாது. இங்கே பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை போல் இங்கே பரிசுத்தமான யாரும் கிடையாது. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவங்க தான். இங்கே எல்லாம் நியாயம் தீர்க்கிறவங்களாம் ஒரு நிமிஷம் அப்படியே அவங்கள கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னு தெரியும். முதலாவது உன் கண்ணில் இருக்க பெரிய உத்தரம் இருக்குது. நம்ம மேலே பெரிய தப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கண்ணில் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்குறது என்ன? அவன் கண்ணில் இத்தினோண்டு தான் இருக்குது. அந்த கண்ணில் இருக்க துரும்பை பார்க்குறது என்ன? அற்பமாக பார்க்குறது என்ன? உங்களுக்கு தெரியுமா அது உண்மையா பொய்யான்னு? தெரியாத வார்த்தை எதுக்கு பேசுகிறீங்க? சினிமாவை பற்றி பேசுகிறவங்கள ஜான் ஜெபராஜ் பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதியே இல்லை உங்களுக்கெல்லாம். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுங்க. நீங்கள் ஊழியக்காரன் மேலே கல் எறிஞ்சிங்க, உங்களை தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருமே உண்மையான கிறிஸ்தவன் கண்டிப்பாக நிச்சயமாக ஜான் ஜெபராஜுக்காக ப்ரேயர் தான் பண்ணுவான். யாரும் அவரை பற்றி இப்படி கேவலமாக பேச மாட்டாங்க. அப்போனா உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு இல்லை. விபச்சார ஸ்திரியவே அன்பு செலுத்தினார். என்ன சொன்னார்? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லெறியட்டும்னு சொன்னார். நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பதில்லைன்னு சொல்லி எழுதினார். நீங்கள் யார் அவரை ஆக்கினைக்கு தீர்ப்பதற்கு? தேவன் அவரோடு கூட இருக்கிறார். கண்டிப்பாக மகனை வெளியே கொண்டுருவார். முன்னை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். பல மடங்கு பலத்தோடு வருவார். இது அவருக்கு தேவன் அவர் கூட இருந்து அவரை வெளியே கொண்டு வருவார். கண்டிப்பாக ஜான் ஜெபராஜ் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும். அப்பொழுது பேசுகிற எல்லாரும் நீங்கள் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. கிறிஸ்தவ மக்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் தயவு செய்து ஜான் ஜெபராஜுக்காக, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்க, இயேசுவை லவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜான் ஜெபராஜுக்காக ப்ரேயர் தான் பண்ணுவீங்க.
யாரும் அந்த மாதிரி கூட்டத்தோடு பேசி எதிர்த்து நிற்க மாட்டீங்க. அவரை பற்றி தவறாக பேச மாட்டீங்க. உங்களால் முடிஞ்சால் ஜான் ஜெபராஜுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்பு? ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவன் அவரை பார்த்துக்குவார். தேவன் அவரை கொண்டு வருவார். மீண்டும் கூட அவர் அதே நிலையில் வைக்கப்படுவார். பல மடங்கு ஆசீர்வாதத்தோட மகன் பிரகாசிப்பார். பல மடங்கு ஆசீர்வாதத்தோட இயேசு கிறிஸ்துவை பிரகாசிப்பார் ஜான் ஜெபராஜ். இது நிச்சயமாக நடக்கும். மகன் குற்றமற்றவர் என்று கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அத்தனை பேர் வெட்கி ஞானமடைந்து போவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதாக. ஜான் ஜெபராஜ் மீது சாட்டப்பட்ட பொய் வழக்குகளை சொன்ன குற்றவாளிகள் அனைவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெட்கப்பட்டு போவார்களாக. என் தேவன் அவரை வெளியே கொண்டு வந்து குற்றமற்றவராய் நிறுத்துவார். நீங்கள் அதை பற்றி பேசி உங்களுக்கு பாவத்தை வருவிச்சு கொள்ளாதீங்க. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் ஏதுவாயிடாதீங்க. நன்றி.